குட் மார்னிங் எல்லாருக்கும். பேசுறது கேக்குதா? கேட்கிறதா? ஓகே. குட் மார்னிங். ஓகே. அப்போ நேற்று வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்த்துருப்போம் இல்லையா, ப்ரீஆம்பிள். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 106வது சட்ட திருத்தம் வரைக்கும் பார்த்துருப்போம். என்னெல்லாம் சட்ட திருத்தம் இருக்கு 100லேருந்து 106 வரைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ ப்ரீஆம்பிள் வந்து நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க? பெர்பாரி யூனியன் கேஸ் 1960. பெர்பாரி யூனியன் கேஸ் 1960ல சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி எதுல சொன்னாங்க? கேசவானந்த் பாரதி கேஸ் 1973 ஏப்ரல் 24. எஸ், ஏப்ரல் 24, 1973 கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவே பிரியாம்பிள் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எதுல சொன்னாங்க? எல்ஐசி கேஸ் 1995. எல்ஐசி கேஸ் 1995ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ நமக்கு இந்த இறையாண்மை அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இல்லையா, சொவேரினிட்டி அப்படிங்கிறது, சொவரின். ஸோ இது தொடர்புடைய கேசஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? ஏதாவது 2 கேசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நகரா அது இல்ல, அது வந்து சோஷியல். அது வேற. ஆமா, அது வேற. ஏகே கோபாலன் ஏகே கோபாலன், சிந்தட்டிக், அப்புறம் மதன கோபால், இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாத். எஸ், இது எல்லாமே வந்து நமக்கு இறையாண்மை தொடர்புடைய கேசஸ்ல வரக்கூடியது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட்டா இல்லையா? நான் அப்சல்யூட். எஸ், நான் அப்சல்யூட் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஃபுல்லா அனுபவிக்க முடியாது. நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளோட அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம அனுபவிச்சுக்கலாம். ஆனா என்னன்னா அது மத்தவங்களை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாது, பாதிப்பை யாருக்கும் கொடுக்க கூடாது. அதனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது நாட் அப்சல்யூட் ஒன். ஓகே. ஸோ கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யாரு? இல்லையே, ராபர்ட் ஓவன். ஓகேங்களா? சமத்துவம் அப்படிங்கிற சொல்ல இவர் தான் ஃபர்ஸ்டா யூஸ் பண்ணி இருப்பாரு. ஸோ இவரை கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ராபர்ட் ஓவன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்ன கூட்டத்தொடர் தொடங்குது இல்லையா, அந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் செஷன், ஃபர்ஸ்ட் ஸ்பீச் யாரு கொடுப்பாங்க? ஸ்பெஷல் அட்ரஸ் ஸ்டேட்ல. எஸ், கவர்னர். ஆர்டிகல் 176 இல்லையா? ஸோ இதுவே நம்ம பார்லிமெண்ட்னா யாரு கொடுப்பாங்க? பிரசிடென்ட். எஸ், ஆர்டிகல் 87 பிரசிடென்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் எப்ப செய்யப்பட்டது? 1969 ஜனவரி 14. எஸ், 1969 ஜனவரி 14ல பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்காக வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த தீர்மானம் எப்ப நிறைவேற்றி இருப்பாங்க? 1967 ஜூலை 1967 ஜூலை 18ல வந்து தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்யறது, இந்த ட்ரைபல் ஏரியா இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யறது பத்தின ரூல்ஸ் எல்லாம் வச்சு எந்த ஷெட்யூல்ல வச்சிருப்பாங்க? 5th and 6th. எஸ், 5th and 6th. ஓகேவா? ஸோ 5th பார்த்தோம்னா நமக்கு ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ரெண்டுமே வரும். 6th பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் ஏரியாஸ் மட்டும் அது ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது 6th வரும். 5th வந்து எஸ்சி எஸ்டி, ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ரெண்டுமே வரக்கூடியது. ஓகே. ஸோ இந்த சில பர்சன்ஸோட அலவன்சஸ், சாலரிஸ் எல்லாம் பத்தி சொல்றது அது எந்த ஷெட்யூல்ல இருக்கும்? சம்பளம், படிகள், சலுகைகள். எஸ், செகண்ட் ஷெட்யூல். ஓகேவா? 2வது அட்டவணையில வந்து சொல்லியிருப்பாங்க. ஓத் அண்ட் அஃபர்மேஷன், பதவி பிரமாணம், உறுதிமொழி வடிவங்கள். எஸ், 3. ஓகேவா? ஷெட்யூல் 3ல வந்து சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து இந்த குடியரசுத் தலைவரோட பதவி
பிரமாணம் உறுதிமொழி பத்தி சொல்ற ஆர்டிகல் எது? 60. 60. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்டோட பதவி பிரமாணம் உறுதிமொழி பத்தி சொல்றது ஒரு 9 ஆட் பண்ணிக்கோங்க. 69. எஸ் 69. ஓகேவா? 69. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ டோட்டலா எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு, எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு? 25 parts, 12 schedule இருக்கு. ஆர்டிகல்ஸ் 400க்கு மேல இருக்காக்கோ. 400. ஓகே, 460 பிளஸ் சொல்லலாம். ஓகேவா? ஆக்சுவலா 395 தான் கரெக்ட். நமக்கு ஆர்டிகல் வந்து 395 தான் இருக்கும். இதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 395 இருக்கும். நமக்கு ஆட் பண்றது எல்லாமே இதுக்குள்ளதான் சப் கிளாஸ் வச்சு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேல வந்து போகாது. இப்போ வந்து புதுசா ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா நேத்து பார்த்திருப்போம் இல்லையா, அந்த 442A இல்லைன்னா 338B. ஸோ இந்த மாதிரி அதுல சப் கிளாஸ் ஆட் பண்ணுவாங்களே தவிர புதுசா இது வரைக்கும் எதுவும் கொண்டு வந்து வச்சது இல்ல. ஸோ 395 நமக்கு வந்து இது சப் கிளாஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 470 பிளஸ் அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10th பார்ட் இருக்கு இல்லையா? சோ அதுல 10th பார்ட் எதை பத்தி சொல்லுது? ட்ரைப்ஸ் பத்தியாக்கோ. எஸ், ட்ரைப்ஸ். ஓகேவா? ட்ரைப்ஸ் பத்தி சொல்லக்கூடியதான் பார்ட் 10 அப்படிங்கிறது. 11th பார்ட் இது நேத்தே பார்த்திருப்போம். 11th பார்ட் எதை பத்தி சொல்லும்? பஞ்சாயத்து ராஜ். பார்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். எஸ், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லக்கூடியது. இதுவே பார்ட் 12 ஃபினான்ஸ். எஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டடா வரக்கூடியது. ஓகே, பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட் பத்தி சொல்லுங்க. எஸ், யூனியன் கவர்மெண்ட் பத்தி சொல்றது பார்ட் 5. ஆட்சி மொழி, அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி சொல்றது 17. எஸ் 17. ஓகேவா? 17. நெருக்கடி கால சட்டமுறைகள், நமக்கு எமர்ஜென்சி டைம். சோ அந்த எமர்ஜென்சி பத்தி சொல்றது 18. எஸ் 18. ஓகேவா? எமர்ஜென்சி 18. 20 வந்து அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 20 அமெண்ட்மெண்ட், எமர்ஜென்சி 18. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்டேட்டை வந்து புதுசா அட்மிட் பண்றது இல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றது பத்தி எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க? ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 2. ஓகேவா? புதுசா ஒரு ஸ்டேட்டை வந்து உருவாக்குறது இல்லைன்னா அதை சேர்க்கறது நிறுவுறது பத்தி ஆர்டிகல் 2ல சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட்ல பண்ணக்கூடிய சேஞ்சஸ், அதோட பார்டர்ஸ் சேஞ்ச் பண்றதாகட்டும் இல்லைன்னா அதை பார்டர் விரிவுபடுத்துறது, கம்மி பண்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வந்து ஆர்டிகல் 3ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? India that is both Union of States. இந்தியா இஸ் அ பாரத் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு ஆர்டிகல் 1ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல எத்தனை சுதேச அரசுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும்? 93 இருக்கும். 93 5 இல்ல 565. 565. ஓகேவா? 565 அரசுகள் இருந்துச்சு. ஸோ இதுல 3 பேர் மட்டும் சேர மாட்டாங்க இல்லையா ஃபைனலா? ஸோ காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத். ஸோ இவங்க எப்ப சேர்ந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் எப்ப சேர்ந்தாங்க? இவங்கதான் கடைசி. எஸ், செப்டம்பர் 17. ஓகேவா? பெரியாரோட பர்த்டே அன்னைக்கு சேர்ந்திருக்காங்க 1948ல. சோ ஜம்மு காஷ்மீர் எப்ப சேர்ந்தாங்க? 1947 அக்டோபர் 26 அப்போ. எஸ் 1947 அக்டோபர் 26ல வந்து சேர்ந்திருப்பாங்க. ஜுனாகத் பிப்ரவரி 20 1947. பிப்ரவரி 20 1948. பிப்ரவரி 20 என்ன டே? சோஷியல் ஜஸ்டிஸ் டே. வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே. சோ இதுவே நமக்கு இங்க தமிழ்நாட்டுல சோஷியல் ஜஸ்டிஸ் டே எப்போ? சமூக நீதி நாள் செப்டம்பர் 17. ஓகேவா? ஃபைன். சோ அப்ப செப்டம்பர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சமூக நீதி நாள் அன்னைக்கு ஹைதராபாத் சேர்ந்திருக்காங்க. வேர்ல்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டே அன்னைக்கு ஜுனாகத் சேர்ந்திருக்காங்க. ஓகேவா? சோ ரெண்டுமே வந்து 1948 தான்
ஜம்மு காஷ்மீர் மட்டும் 1947 அக்டோபர் 26ல வந்து சேர்ந்திருப்பாங்க. சோ நீங்க பார்த்தோம் இல்லையா 100வது அமெண்ட்மெண்ட் எதை பத்தி சொல்லுது? இந்தியாவும் பங்களாதேஷும் அந்த பிளேஸ் மாத்திப்பாங்க ஏதோ. எஸ், அதேதான். இந்தியாவும் பங்களாதேஷ் பார்டர் ப்ராப்ளம் இது சால்வ் பண்றது. ஸோ அதுதான் அந்த என்க்ளேவ்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிப்பாங்க. 111 பகுதிகளை நம்ம அங்க கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு 51 பகுதிகளை வந்து நம்ம இங்க வந்து சேர்த்திருப்போம். ஓகே, ஸோ ஃபைன். மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குறதுக்காக கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? ஸோ என்னென்ன கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க? எஸ், தார், ஜேவிபி, ஃபசல் அலி. ஸோ தார் கமிஷன் எப்போ? 48 ஜூன் 17. ஓகேவா? 1948 ஜூன் 17ல நமக்கு தார் கமிஷன் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சோ இதுல கூட 2 பேர் இருப்பாங்கல்ல, யார் யாரு? பன்னாலால் ஜெகத் நாராயணன். எஸ், அவங்களேதான், பன்னாலால் ஜெகத் நாராயணன். ஓகேவா? சோ அவங்க 2 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது டிசம்பர் 10. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரிக்கிறது சரியா வராது, சப்போஸ் நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக வேணா பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேவிபி கமிட்டின்னு எடுத்துட்டோம்னா அவங்கள எப்போ போட்டிருப்பாங்க? 1948 டிசம்பர்ல. எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க? ஏப்ரல் 1949ல வந்து சப்மிட் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்களுமே தார் கமிஷன் என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா 3 பேரும் வந்து இருந்திருப்பாங்க இந்த குரூப்ல. ஸோ நெக்ஸ்ட் ஃபசல் அலி கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1953 ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. எஸ், 53ல ஃபார்ம் பண்ணாங்க. 55ல வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வந்திருக்கும் 1956ல? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். எஸ், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது 1956ல வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ ஃபசல் அலி கமிஷன்ல யார் யார் இருந்தாங்க? எஸ், பணிக்கரன் குன்ஸ்ட்ரோ இல்லையா? KM பணிக்கரும் HN குன்ஸ்ட்ரோ இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குறதுக்கு வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருப்பாங்க. நமக்கு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 படி எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு? எத்தனை ஸ்டேட், எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ்? 14. எஸ், 14ம் 6ம் இல்லையா? 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கடல் நடுவே ஒரு மீன் பண்ணை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால அமைக்க போறாங்க. எங்க அமைக்க போறாங்க? எஸ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். ஓகேவா? சோ யார் யாரு சேர்ந்து அமைக்கிறாங்க? இது எதிர்பார்க்கலையா? ஓகே, சோ என்ஐஓடி இருக்காங்க இல்லையா? என்ஐஓடியும் அந்தமான் நிக்கோபார் அவங்களோட நிர்வாகமும் சேர்ந்துதான் வந்து இதை உருவாக்க போறாங்க, மேக் பண்ண போறாங்க. என்னன்னா கடல்ல நடுவுல வந்து மீன் பண்ணை அப்படின்னா அந்த அந்த கடலுக்கு நடுவுல வந்து ஒரு பண்ணை, அந்த ஒரு கூண்டு மாதிரி வச்சு அதுல வந்து அந்த பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாம் வளர்க்க போறாங்களாம். ஆல்ரெடி அங்கேயும் வளர்ந்துட்டு தான் இருக்கும். இவங்க வந்து வளர்த்து அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? சோ அதுக்காக தான் இந்த திட்டம். சோ NIOTனா ஃபுல் ஃபார்ம் என்ன? National Institute of Ocean Technology. எஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. சோ இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியுமா? 1993ல. ஓகேங்களா? 1993 நவம்பர்ல வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதுதான் இதோட பேரண்டிங் இது. ஓகேவா? பேரண்ட் பாடி அப்படின்னா அதுதான் சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுக்கோங்க, NIOT வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நேத்து வந்து ஒரு ஸ்கீம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பாத்தீங்களா யாராச்சு? குளுமை பள்ளிகள். ஆமா, பசுமை பள்ளிகள் மாதிரி. ஆல்ரெடி 2023லே கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து எகெயின் இப்போ வந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து விரிவுபடுத்த போறாங்களாமா. ஓகேவா?
ஸோ இதனால அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப குளிமையா இருக்கும், அவங்களுக்கு உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 15th ஸ்டேட்டா எந்த ஸ்டேட் உருவாச்சு? 15வது மாநிலம் குஜராத். குஜராத் வந்து உருவாச்சு. ஓகேவா? 1960 மே 1 உருவாக்கப்பட்டிருக்கும். சோ இது வந்து நமக்கு மராத்தி மொழி பேசுறவங்க பிரிச்சு மகாராஷ்டிரானும், குஜராத்தி மொழி பேசுறவங்களை பிரிச்சு குஜராத்னும் வச்சிருந்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி எந்த ஸ்டேட் உருவாச்சு? ஹரியானா. ஓகேவா? ஹரியானா தான் வந்து ஷா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி 1966 நவம்பர் 1 வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2000 நவம்பர்ல வந்து 3 ஸ்டேட் உருவாயிருக்கும். ஸோ என்னலாம்? நவம்பர் 1ல 1, 9ல 1, 15ல 1. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். எஸ், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இல்லையா? ஸோ CUJ கட்ஜ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகே. ஸோ கோவா எப்போ உருவாச்சு? 1987 மே 30ல வந்து உருவாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து 25வது மாநிலமா உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1987லயே இன்னும் 2 ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆச்சு. என்னலாம்? மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ். எஸ், மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ். 22nd ஸ்டேட் அது? சிக்கிம். சிக்கிம் வந்து அந்த துணை மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? எந்த அமெண்ட்மெண்ட் படி? 36th அமெண்ட்மெண்ட் 35th அமெண்ட்மெண்டா? ஆமா, 35th 1974 படி துணை மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கும். ஃபுல் ஸ்டேட்ஹுட் அப்படிங்கிறது, முழு மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது 36வது சட்ட திருத்தம் 1975 படி உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ சிக்கிமுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் இல்லையா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆர்டிக்கல், அது என்னது? எஸ், 371ல F. ஓகேவா? ஃபைன். ஸோ நாகாலாந்துக்கு 371A. 371A. 371ல என்னெல்லாம் வரும்? மகாராஷ்டிரா, குஜராத் ரெண்டுமாக்கா? எஸ், ஆமா, மகாராஷ்டிரா, குஜராத் 371ல வரும். ஏல நாகாலாந்து வரும். பில என்ன வரும்? அசாம். சில மணிப்பூர். எஸ், மணிப்பூர். டி வந்து ஆந்திராவுக்கும் யூனிவர்சிட்டிக்கும். அது இ. ஓகேவா? டி வந்து ஆந்திராக்கு, இ வந்து ஆந்திரா அண்ட் அந்த ஆந்திரா யூனிவர்சிட்டி வரும். எஃப் இப்பதான் பார்த்தோம், சிக்கிம். FG மிசோரம். ஓகேவா? மிசோரம். H எஸ், H தான் அருணாச்சல் பிரதேஷ். I கோவா. எஸ், I வந்து கோவா. J கர்நாடகா. எஸ், J வந்து கர்நாடகா. ஓகேவா? சோ ஷார்ட்கட் கூட பார்த்திருப்போம், ஞாபகம் இருக்குதா? ஷார்ட்கட் கண்டென்ட்டே ஞாபகம் இல்லைங்கிறீங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேகாலயா எத்தனையாவது ஸ்டேட்டா உருவாக்கப்பட்டுச்சு? எஸ், 21st. ஓகேங்களா? 21st ஸ்டேட் வந்து மேகாலயா உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்டேட் வந்து அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க, மறந்துடும். லாஸ்டா எந்த ஸ்டேட் உருவாக்கி இருப்பாங்க? 29வது மாநிலம் தெலுங்கானா. எப்போ? 2014. எஸ், 2014 ஜூன் 2ல. ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன். இப்ப எத்தனை ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இந்தியால? 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து எப்ப நீக்கப்பட்டுச்சு? ஆகஸ்ட் 5, 2019. ஆகஸ்ட் 5, 2019ல வந்து நீக்கப்பட்டிருக்கும்.
ஸோ அது நடைமுறைக்கு வந்தது October 31st 2019 நடைமுறைக்கு வந்திருக்கும். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த 2 யூனியன் டெரிட்டரியோ ஒன்னா மர்ஜ் பண்ணிருப்பாங்க, எந்த வருஷம்? 2020 Jan 26 தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ. எஸ், தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ 2020 January 26 வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ அந்த ஆக்ட் வந்து 2019 டிசம்பர்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு தாத்ரா நாகர் ஹவேலி வந்து எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா யூனியன் பிரதேசமா மாறி இருக்கும்? எஸ், 10th. ஓகேவா, கோவா 12 இல்லையா? சோ இங்க 12, அங்க 1962. 2 கோவா போனா என்னால 2 தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகே, சோ டையூ டாமன் 12. அதுவும் 12 இல்லையா? 12 தான், 1962 தான், அதுவுமே 2 தான். ஏன்னா டையூ டாமன் அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். ஓகே, ஃபைன். சோ 1956க்கு அப்புறமா மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசங்கள் எத்தனை? எஸ், 6. ஓகேவா, 6 மாநிலங்கள் வந்து யூனியன் பிரதேச அந்தஸ்து பெற்றிருக்கும். ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், கோவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு டெல்லி வந்து நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்லி எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா மாறுச்சு? 69th 1991. எஸ், 1991 69th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? பாலகிருஷ்ணன். எஸ், பாலகிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி மாறி இருக்கும். ஸோ சிவிஸ் அப்படிங்கிற வேர்டு எந்த மொழியில இருந்து எடுத்திருப்பாங்க? சிட்டிசன் அப்படின்னு மீனிங்ஸ் தரக்கூடிய சிவிஸ் லத்தீன் மொழியில இருந்து எடுத்தது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அசாம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ராஜீவ் காந்தி வந்து போட்டிருப்பாரு. ஓகேவா, இந்திய மாணவர் சங்கத்துக்கு கூட. அந்த ஒப்பந்தம் எந்த வருஷம் போட்டாங்க? எஸ், 1985. ஓகேங்களா, 1985ல போட்டிருப்பாங்க. ஸோ எத்தனை வழிமுறைகள்ல நம்ம வந்து ஒரு சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொள்ளலாம், எத்தனை வழிமுறைகள்ல இழக்கலாம்? 5 வழிகள்ல பெற்றுக்கொள்ள முடியும், 3 வழிகள்ல இழக்கிறோம் இல்லையா? பை பர்த், பை டசன், டெரிட்டரி இன்கார்பரேஷன், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன். ஸோ இந்த 5 வழியில பெற்றுக்கலாம். 3 வழி எது அப்படின்னா டெர்மினேஷன், டெப்ரைவேஷன் அண்ட் ரெனன்சியேஷன். ஓகேவா, 3 வழிகள்ல இழக்கிறது. ஓகே, ஸோ இந்த நமக்கு வந்து எந்த டைம்ல மட்டும் நம்மளோட குடியுரிமையை வந்து இழக்க முடியாது, மற்ற டைம்ல எல்லாம் இழக்கலாம்? எஸ், வார் டைம்ல மட்டும் அந்த சிட்டிசன்ஷிப்பை இது பண்றத ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. மற்ற டைம்ல எல்லாம் இது பண்ண முடியும், நம்ம சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 2003ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? எஸ், LM சிங்வி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் 2003. ஸோ அந்த இதுபடிதான் எந்த மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் ஆயிருக்கும்? ஐ மீன் எந்த சிட்டிசன்ஷிப்? எஸ், காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபைனலா லாஸ்டா பண்ணாங்களா 2019ல. ஸோ அந்த சட்ட திருத்தம் படி எந்த டேட்டுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க? 2014 31st December. எஸ், 2014 31st டிசம்பருக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்னெல்லாம்? அஞ்சு ஆர்டிகல் வேணும். எஸ், 15, 16, 19, 29, 30. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 15, 16, 19, 29, 30. ஸோ இது நம்ம ஃப்ரெண்ட்லி ஏலியனுக்கு இல்லாம ஃப்ரெண்ட்லி ஏலியன், எனிமி ஏலியன் 2 இருப்பாங்க இல்லையா? ஸோ எனிமி ஏலியனுக்கு எது கிடையாது? ஆர்டிகல் 22 வந்து அனுபவிக்கிற உரிமை அப்படிங்கிறது எனிமி ஏலியனுக்கு கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்திய பூர்வீக குடியினர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து OCI கூட மர்ஜ் பண்ணியிருப்பாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கூட. ஸோ எப்போ மர்ஜ் பண்ணாங்க? 2015 January 9ல வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த OCI கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா?
இல்ல. என்ஆர்ஐக்கு இருக்கா? என்ஆர்ஐ எஸ். ஓகேவா? ஸோ சர்க்கார் மூவி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2025ல வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் மாநாடு எங்க நடந்துச்சு? புவனேஸ்வர், ஒடிசா. எஸ், புவனேஸ்வர், ஒடிசா. ஓகேவா? 18th மாநாடு, 18வது மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். இது வந்து நமக்கு 2003ல இருந்து ஆக்சுவலா கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இயர்லி ஒவ்வொரு வருஷம் நடந்துச்சு. 2015க்கு அப்புறமா 2 years ஒன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா யாரு இந்த அடிப்படை உரிமைகளை பத்தி பேசியிருப்பாங்க? ஓகே. 1215க்கு போயிட்டீங்களா? ஓகே. நம்ம இந்தியால உள்ள ஒருத்தர், இந்திய தலைவர் ஒருத்தர். எஸ், பாலகங்காதர திலகர் 1895. ஓகேவா? 1895ல வந்து ஃபர்ஸ்டா அடிப்படை உரிமைகள் இந்தியர்களுக்கு வேணும் அப்படிங்கறத பேசியிருப்பாரு. இந்த அடிப்படை உரிமைகள் பற்றிய தீர்மானம் வந்து ஒரு ஐஎன்சி செஷன்ல எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அது எதுல? எஸ், 1930 ஃபர்ஸ்ட் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கின கராச்சி செஷன்ல வந்து அடிப்படை உரிமைகள் பற்றிய தீர்மானத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இத பத்தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி இருந்துச்சா இல்லையா? இல்ல. ஓகேவா? 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி எதுவும் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்ல இருந்து எந்த ஆர்டிகல் வரை கவர் ஆகுது? 12 to 35 இல்லையா? சோ 33வது ஆர்டிகல் என்ன சொல்லுது? மார்ஷியல் லா. ஓகேவா? அந்த ஆயுத படையினர், துணை ராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம் பத்தி சொல்லக்கூடியதான் 33. இந்த இதுல எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஆயுத படையினர், அந்த டிஃபென்ஸ்ல எல்லாம். சோ அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு என்ன மாதிரியான உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடியது. 34 34 எஸ், அதுதான் வந்து மார்ஷியல் லா. சோ அந்த ராணுவ சட்டம் வந்து இந்தியால ஏதேனும் ஒரு பகுதியில நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதியில அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது ரிலேட்டடான விஷயங்கள் 34ல சொல்லியிருப்பாங்க. சோ 35ல பண்றதுன்னா பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க, அது சொல்றாக்கா? எஸ், அதேதான். அந்த அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துறதுக்கு சட்டங்கள் ஏதாவது உருவாக்கணும் அப்படின்னா அது பார்லிமெண்டால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத சொல்றதுதான் ஆர்டிகல் 35. ஓகேவா? சோ 33, 34, 35 நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு இப்போ வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸை விட்டுட்டு புதுசா தான் ஆர்டிகல் வந்து கேக்குறாங்க. அதனால இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் ஸ்டேட்மெண்ட்ல தான் கேட்பானுங்க. ஓகே, ஃபைன். 32 என்ன சொல்லுது? 32 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். எஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் இல்லையா? ஓகே. சோ ரிட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதுல வரும். எத்தனை ரிட்ஸ் இருக்கு? 5 ரிட்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே. சோ டு கமாண்ட் அப்படின்னா, வி கமாண்ட் அப்படின்னா எது? வி கமாண்ட். எஸ், mandamus. ஓகே. சோ டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னா to have the body. Yes, habeas corpus. ஓகேவா? to certify, certiorari. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 27% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஓபிசிக்கு. ஸோ அது எந்த பிரைம் மினிஸ்டருக்கு சைன் பண்ணாரு? விபி சிங். எந்த பிரசிடென்ட் பீரியட்ல நடைமுறைக்கு வந்துச்சு? நரசிம்மராவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தீண்டாமை ஒழிப்பு சட்டம், இந்த ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்?
ஆர்டிகல் 17 ஓகேவா, ஆர்டிகல் 17ல வரக்கூடியது. இந்த ஆர்டிகல் 19ல சப்கிளாஸ் ஏல இருந்து எஃப் ஜி வரைக்கும் இருக்கும் இல்லையா? சோ என்னலாம் அப்படியே இந்த இதை சொல்லுங்க பார்க்கலாம் வரிசையா, ஒவ்வொரு வேர்டு மட்டும். ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஸ், அது பேச்சுரிமை, அப்புறம் அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை, சங்கம் அமைத்துக் கொள்ளும் உரிமை, இந்தியாவுல எங்க வேணா போறதுக்கான உரிமை, செய்யறதுக்கான உரிமை. போயிட்டு அங்க தங்கலாம், தங்கிட்டு அங்க தொழில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து அசம்பிள், அப்புறம் வந்து அசோசியேஷன், அதுக்கப்புறம் மைக்ரேஷன், நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்ஸ் இல்லையா, ஃபைனலா வந்து ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20 எதை பத்தி பேசுது? எஸ், கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் இல்லையா, ஆர்டிகல் 20 கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ இதுல தான் வந்து தடுப்பு காவல், தடுப்பு காவலா, தடுப்பு காவல் ஆர்டிகல் 22. ஓகே, ஸோ இதுல தான் நமக்கு வந்து என்ன வரும், நோ டபுள் ஜியோபார்டி அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஒரே குற்றத்துக்காக இரட்டை தண்டனை அப்படிங்கிறது கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இதுக்கு கீழே தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 21 என்ன? பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. எஸ், பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இல்லையா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 21 ரிலேட்டடா வரக்கூடிய கேசஸ். ஓகேவா, ஸோ ரைட் டு பிரைவசிக்கு என்ன கேஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? 2017ல ஒரு கேஸ் போட்டிருப்பாங்கல்ல, எஸ், புட்டாசாமி கேஸ். ஓகேவா, புட்டாசாமி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ரைட் டு பிரைவசி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷீலா பார்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. எதுக்கு ஷீலா பார்ஸ்? கஸ்டோடியல் ஹராஸ்மெண்ட். ஓகே, கரெக்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயா சிங்கல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா 2015. எதுக்கு ஸ்ரேயா சிங்கல்? ஸ்ரேயா கோஷ் யாரு? ஸ்ரேயா கோஷல் சிங்கர். சிங்கரா? சோ அவங்க பாட்டு பாடுனா என்ன பண்ணுவோம், கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களா? ஏய் மதி, ஸ்ரேயா கோஷல் யாருன்னு எனக்கு தெரியாதா? ரைட், சரி. சோ ஸ்ரேயா சிங்கல் வந்து பாட்டு பாடுவாங்களா? அப்ப அவங்க பாட்டு பாடுறத வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோமா? அப்ப இவங்க ஸ்ரேயா அப்படின்னு ரைட் டு கிரிட்டிசிசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரைட் டு கிரிட்டிசிசம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்தது பிஜாய் இமானுவேல் 1986, ஸ்டேட் ஆஃப் கேரளா. எதுக்குன்னு தெரியுமா? பிஜாய் இமானுவேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 1986. எஸ், ரிமைன் சைலன்ஸ். ஓகேவா, என்னன்னா நேஷனல் ஆந்தம் வந்து எல்லாரும் பாடுறப்ப இவங்க வந்து பாடாம இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்க பாடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இது கேஸ் போட்டிருப்பாங்க. அப்ப வந்து அமைதியா இருக்கிறதும் ஒரு விதமான அடிப்படை உரிமை தான் அப்படிங்கறத இவங்க கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரிமைன் சைலன்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த குசைனரா கட்டூன் கேஸ் 1979. எது ரிலேட்டட் ஆனது? ஹுசைனரா கட்டூன். ரைட் டு ஸ்பீடி ட்ரையல். எஸ், ஸ்பீடி ட்ரையல் ரிலேட்டட் ஆனது. ஓகேவா, ஸ்பீடி ட்ரையல். ஸோ இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது. உன்னிகிருஷ்ணன் கேஸ் எதோடது? உன்னிகிருஷ்ணன் 93ல 21A. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி மோகினி ஜெயின் கேஸ் 1992ல இருந்திருக்கும், அதுவும் எஜுகேஷன் தான். என்னன்னா மோகினி ஜெயின் கேஸ்ல வந்து நமக்கு இந்த ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன், மெடிசன், இன்ஜினியரிங் வரைக்குமே கம்பல்சரி
எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உன்னி கிருஷ்ணன் கேஸ்ல வந்து பிரைமரி எஜுகேஷன் தான் மேண்டட்டரி அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுதான். ஓகே ஃபைன். ஸோ ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. ஸோ அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நமக்கு வந்து இந்த உடல் உறுப்புகள் தானம் பண்ணுறவங்களுக்கு வந்து மரியாதை, அரசு மரியாதை கொடுக்கப்படும் சொல்லி எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? 2023 டேட்டு செப்டம்பர் 23. ஓகேவா? செப்டம்பர் 23 2023ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல அந்த அவங்களுக்கு என்ன பெயர் வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க? அந்த உடல் உறுப்பு தானம் பண்றவங்களுக்கு நற்கருணை வீரன், நற்கருணை வீரன் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்படும். ஸோ அதே போல பாத்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஆனர் அப்படிங்கிறதுல அவங்க போட்டோஸ் வைக்கப்படும் அப்படிங்கிறது இப்ப 2025ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் டிடென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். என்னென்ன? தடுப்பு காவல்ல 2 டைப், எஸ் ப்ரிவென்டிவ் அண்ட் புனிட்டிவ். ஓகேவா? புனிட்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் அப்படிங்கிற 2 டைப்ஸ் இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒருத்தங்களை ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை மந்த்ஸ் வந்து அவங்கள வச்சுக்கலாம்? அந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பேஸ் பண்ணி அவங்கள ஜெயில எத்தனை மாசம்? 3 months. ஓகேவா? 3 months அப்படிங்கிறது அவங்களை ஜெயில வந்து வச்சிருக்க முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ எந்த ஆர்டிகல்? மனித கடத்தலுக்கு எதிரானது. எஸ், ஆர்டிகல் 23. ஓகேங்களா? ஆர்டிகல் 23. ஸோ அதே ஆர்டிகல் 23ல தான் நமக்கு வந்து பிச்சை எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தேவதாசி முறை, ஸோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிறது, எடுக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்லேவரி ஆல்சோ, அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இம்மாரல் டிராபிக் ஆக்ட் எப்போ? இம்மாரல் டிராபிக் ஆக்ட், ஒழுக்க பிறழ்வு சட்டம், எஸ் 1956ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட், பாண்டட் லேபர் 76. Contract labor 1970. ஓகேவா? ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதிய சட்டம், எஸ் 1948. ஓகேவா? ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட், ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் 1976. சம ஊதிய சட்டம். ஓகேங்களா? ஈக்குவல் ரெம்யூனரேஷன். பிடி அண்ட் சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட், பிடி அண்ட் சிகர் ஒர்க்கர்ஸ், இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. 1966. ஓகேவா? அப்ரெண்டிசஸ் ஆக்ட், அப்ரெண்டிசஸ் ஆக்ட், தொழில் பழகுனர் சட்டம், எஸ் 1961. ஓகேவா? 1961ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சுரங்க சட்டம், சுரங்க சட்டம் மைன்ஸ் ஆக்ட் 1952. ஓகே. கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட், Commission of Protection of Child Rights Act 2005. ஓகேவா? 2005 ஆக்ட். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெபிஸ் கார்பஸ் மனு போட்டா எத்தனை மணி நேரத்துல அவங்களை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்? 24 hours. ஓகேவா? 24 hoursல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே. நமக்கு நேவி ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட், ஆர்மி ஆக்ட் 3 எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? நேவி ஆக்ட், ஆர்மி ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் 3 ஒரே வருஷம் தான். எஸ் 1950. ஓகேவா? 1950ல கொண்டு வந்திருப்பாங்க. பிஎஸ்எஃப் ஆக்ட், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? பிஎஸ்எஃப் கிரியேட் பண்ணது வந்து 65ல கிரியேட் பண்ணிடுவாங்க, டிசம்பர் 1. பட் அதுக்கான ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? நிறைய தடவை சொல்லியிருப்பேன். 68. ஓகேவா? 68. கோஸ்ட் கார்டு ஆக்ட், கோஸ்ட் கார்டு ஆக்ட் எப்போ? கோஸ்ட் கார்டு, கடலோர காவல் படை சட்டம் 78. எஸ் 1978 தான் கடலோர காவல் படை சட்டம்.
சோ நமக்கு வந்து இந்த 9th ஷெட்யூல்ல எத்தனை ஆர்டிகல்ஸ், ஐ மீன் எத்தனை இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? 284. ஓகேவா? 284. ஸ்டார்டிங்ல 13 தான் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து 284 இருக்கு. ஸோ எக்ஸாம்ல வந்து தோராயமா 300 இருக்கு அப்படின்னு கொடுத்து சென்டென்ஸ் வச்சிருந்தாலும் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஏன்னா அப்ராக்சிமேட்டா இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால அப்படி கொடுத்திருந்தாலும் அது கரெக்ட் தான் வரும். ஸோ அப்படிதான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு வாமன் ராவ் கேஸ் எதோட ரிலேட்டட் ஆனது? வாமன் ராவ் கேஸ், கோயல் கோ கேஸ், இதெல்லாம் எஸ் 9th ஷெட்யூல் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கேஸ் தான் நமக்கு இந்த வாமன் ராவ், ஐஆர் கோயல் கோ, கேசவானந்த பாரதி. ஸோ இது மூணையும் அப்படியே ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த கேசவானந்த பாரதி கேஸ் இருக்கு இல்லையா, இது அந்த கேஸுக்கு அப்புறமா 9th ஷெட்யூல்ல ஒரு 4 ஆர்டிக்கலை பத்தி சொல்லியிருப்பாங்க அந்த கேஸ் ரிலேட்டடா. சோ என்னென்ன ஆர்டிகல் வரும் அதுல? இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல 4 ஆர்டிகல் மட்டும் மெயினா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 14, 15, 19, 21. ஸோ நமக்கு இந்தியன்ஸ்க்கு மட்டும்னு சொல்லி 5 ஆர்டிகல் படிப்போம்ல, அதுல 3 வரும், 14, 15, 19. எக்ஸ்ட்ராவா 21 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா 21 தான் நமக்கு வந்து பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி இல்லையா. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சேவிங் ஆஃப் லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ் எந்த ஆர்டிகல்ல கவர் ஆகுது? இந்த எஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அபகரிச்சுப்பாங்க இல்லையா, அதுல இருந்து பாதுகாக்கிறது. A. ஓகேவா? 31A வரும். ஸோ வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எஸ் 31A. வேலிடேஷன் ஆஃப் சர்டைன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்டாங்கன்னா 31B வரும். சேவிங் ஆஃப் லாஸ் கிவிங் எஃபெக்ட் டு சர்டைன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கேட்டாங்களா 31C வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டேட்டை பாதுகாக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க 31A. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆக்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் வந்து சட்டங்கள், அந்த ஒழுங்குமுறைகளை வந்து வேலிடேட் பண்றது பி. ஸோ சி பாத்தீங்க அப்படின்னா இந்த சில டிபி, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கும் இல்லையா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸோ அதை பாதுகாக்கிறது பத்தி 31C வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, 31D பாத்தீங்க அப்படின்னா சேவிங் ஆஃப் லாஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இது வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அதனால நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பென்னட் கோல்மன், ரமேஷ் தப்பர், பிரபாதத், இந்த 3 கேஸும் எதோட ரிலேட் ஆனது? ஆல்ரெடி வைவால கேட்டிருப்பேன். பென்னட் கோல்மன், ரமேஷ் தப்பர், பிரபாதத், 3மே ஒரே கேஸோட ரிலேட்டட் ஆனதுதான். எது, எந்த ஆர்டிகல்? பென்னட், ரமேஷ், பிரபா. எஸ், பிரஸ். ஓகேவா? ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ், ஆர்டிகல் 19 1ல A. ஓகேவா? சோ நமக்கு வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல்ல வரும்? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 இருக்கு இல்லையா, எஸ், அதுவும் 19A ஒண்ணுதான். ஓகேவா? சோ அது கூட இந்த கேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜாதி கல்வி சமூக நிலையில் பிற்படுத்தப்பட்டது என கருதி ரிசர்வேஷன் வந்து கொடுக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 பேஸ் பண்ணி ஒரு கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுல. இப்படி அவங்க பிற்படுத்தப்பட்டவங்கன்னு கருதி ஐ மீன் ரிசர்வேஷன் கொடுக்கறதுல எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அது எந்த கேஸ்ன்னு தெரியுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பி ராஜேந்திரன் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா? பி ராஜேந்திரன் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆர்டிகல் 15 சப்கிளாஸ் 4 ரிலேட்டடான ஒரு கேஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெடிக்கல் அட்மிஷன் ரிலேட்டடா என்ன கேசஸ் யூசுவலா சொல்லுவோம்? எஸ், செண்பகம் துரைராஜன் கேஸ். ஓகேவா? சோ இன்னொரு கேஸ் இருக்கு 1971
பெரிய கருப்பன் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேவா, பெரிய கருப்பன் வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதுவுமே மெடிக்கல் அட்மிஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடியதுதான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பரமானந்த் கட்டாரா. ஸோ அந்த கேஸுமே அந்த இது ரிலேட்டடா தான் வரும், டாக்டர்ஸ் ரிலேட்டடா. ஸோ நமக்கு வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல், ஐ மீன் எந்த ஒரு சட்டத்தோட ரிசம்பிள்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆக்ட்? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதான் டைரக்ட் சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ எதுல இருந்து பாரோ பண்ணதுன்னு கூட சொல்லலாம். பாரோங்கிறத விட அதோட ரிசம்பிள்னஸ். எஸ், 1935 ஆக்ட். ஓகேவா, 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஓட ரிசம்பிள்னஸ் தான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க? 4 times. 4 times. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்னெல்லாம் ஆட் பண்ணாங்க? ஆர்டிகல் மட்டும் சொல்லுங்க. 49F, 43A, 48A, 39A. எஸ், 39ல அந்த ஸ்மால் எஃப் வரும் இல்லையா, ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிறது. அடுத்த 39A கேபிட்டல் ஏ, ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர் வரும். அடுத்த 43A அண்ட் 48A. ஓகேவா, ஸோ 48A வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது, என்விரான்மெண்டல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். அடுத்த 44வது சட்ட திருத்தத்துல எதை ஆட் பண்ணுவாங்க? 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 38, reduce inequality. எஸ், 38ல 2. ஓகேவா, ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது, அதாவது மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் ஸ்டேட்டஸ், அந்த சமமின்மையை வந்து இருக்கக்கூடாது, கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 38(2)ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து 44வது சட்ட திருத்தத்துல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002, அதுல என்ன ஆட் பண்ணாங்க? 45ல 0 to 6 அவங்களுக்கு அந்த இயர்லி எஜுகேஷன். எஸ், ஏர்லி எஜுகேஷன் 0 to 6 45ல இல்லையா. ஸோ அது வந்து 21A கீழே வரக்கூடியதுதான். ஸோ 97th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011ல கோஆபரேட்டிவ். எஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் என்ன? எஸ், 43B. ஓகேவா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரியா இருந்தவர் யாரு? B.N. Rao. எஸ், B.N. ராவ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரா இருந்திருப்பாரு. ஸோ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஜஸ்டிசபிளா நாட் ஜஸ்டிசபிளா? நான் ஜஸ்டிசபிள். நான் ஜஸ்டிசபிள். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? ஜஸ்டிசபிள். ஜஸ்டிசபிள் தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த நோ பெட்டர் தேன் த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பி யாரு சொல்லியிருப்பாங்க? நியூ இயர் ரெசல்யூஷன். எஸ், நஸ்ருதீன் இல்லையா, நஸ்ருதீன் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன். எய்ம்ஸ் 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 எங்க? எய்ம் அண்ட் ஆஸ்பிரேஷன் எங்க? எஸ், கேசி வேர். ஓகேவா, வேர். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ். சென்டிமெண்ட் யாரு சென்டிமெண்டா பேசுவா? எஸ், பிடி. எஸ், கிருஷ்ணாலயா, கிருஷ்ணமாச்சாரி வந்து பேசுவாரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக் ஆன் a bank payable only when the resources of the bank permit. பேங்க்ல போடக்கூடிய செக். யாரு? கேடி ஷா வாக்கா. எஸ், கேடி ஷா. ஓகேவா, கேடி ஷா. அடுத்தது பியர்ஸ் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னது. பியர்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் ஐவர் ஜெனிங்ஸ். ஓகேவா, ஐவர் ஜெனிங்ஸ் தான் சொல்லியிருப்பாரு. அவரே தான் வந்து these principles have no consistent philosophy அப்படிங்கிறதும் அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோலக்நாத் கேஸ் இயர் என்ன? 1967. 1967. ஓகேவா? கேசஸ் கொடுத்து chronological ஆர்டர் கேட்டாலும் தெரியணும். அதனால இந்த கேசஸ் எந்த இயர் அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் எந்த ஆர்டிகல்? 40. ஓகே. ஸோ டிபிஎஸ்பிக்கு வெளியில இதுக்கு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி டிபிஎஸ்பியோட ரிலேட்டடா ஒரு 3 ஆர்டிகல் வரும். என்னெல்லாம்? 326 இல்ல 3 ஆர்டிகல். 326 வராது. 335 எஸ் 335 351. இன்னொன்னு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஆபீசர் ஆர்டிகல் என்ன? மொழிவாரி சிறுபான்மையினருக்கான ஒரு ஆணையர் இருப்பார் இல்லையா, அவரை பத்தின ஆர்டிகல். 350ல ஏ. ஓகேவா? 350ல ஏ. சோ இது 3 தான் இதுக்கு கீழே வரும். 335 350ல ஏ 351. ஓகே. சோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் யாரோட ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க? ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேவா? ஸ்வரன் சிங் கமிட்டி 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கும் அப்ளிகபிளா இல்ல இந்தியன்ஸ்க்கு மட்டும் தானா? போத்தா? To Indians. எல்லாரும் ஒன்லி இந்தியன்ஸ். ஓகேவா? இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட சிட்டிசன் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான். டு நாட் எக்ஸ்டெண்ட் டு ஃபாரினர்ஸ். ஓகேங்களா? அந்த பாயிண்ட் வந்து தெளிவா கொடுத்துருக்கான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டு நாட் எக்ஸ்டெண்ட் டு ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க என்னன்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு சட்டம் வந்து தெளிவா இல்லாதப்ப அதை பத்தி விளக்கி சொல்றதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க? எஸ், மோகன் குமார் சிங்கானியா. ஓகேவா? மோகன் குமார் சிங்கானியா 1991ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். இது ரிலேட்டடான ஒரு கேஸ். 2 கேசஸ் தான் மொத்தமே வரும். ஒன்னு இது, இன்னொன்னு வந்து ராம்லீலா மைதான் இன்சிடென்ட் கேஸ் வரும். நமக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட். மோகன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது ரிலேட்டடா இன்னொரு கமிட்டி வரும் இல்லையா, நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது பண்றதுக்காக அந்த ஆக்ட் எல்லாம் பத்தி ஆய்வு பண்றதுக்கு. எஸ், வர்மா கமிட்டி 1999. ஸோ நமக்கு நேஷனல் ஹானர் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. எஸ், அதுவும் 1971 தான். ஓகேவா? நேற்று ஒரு 1971ல ஒரு செட்டு ஞாபகம் வச்சிருந்தோம் இல்லையா, அதுல இதுவும் காலையில குரூப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்? TTDC. எஸ், டிடிடிசி. ஓகேவா? ஸோ அதையும் இதுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ மகப்பேறு நல சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 61ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிருக்காங்களா? 2017ல அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸ்வரன் சிங் கமிட்டி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல எத்தனை ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? எஸ், 11 கொடுத்திருப்பாரு. 8 தான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. 2 வந்து இவங்களா எக்ஸ்ட்ரா போட்டு இது பண்ணிருப்பாங்க. அந்த இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா வந்ததுதான் எந்த அமெண்ட்மெண்ட் படி திருப்பி ஆட் பண்ணாங்க? 51ல ஏகே 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? 2002ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவரு கொடுத்த அந்த 3 ரெக்கமெண்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா அந்த பாராளுமன்றம் விதிக்கக்கூடிய கடமை. எஸ், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து டாக்ஸ் ரிலேட்டடானது. இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா
அடிப்படை உரிமையை மீறக்கூடிய எந்த ஒரு செயலையும் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர எந்த ஒரு சட்டமும் அரசியல் அமைப்பில் இல்லை அப்படிங்கறத ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. இது மூணையுமே கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 51A சப்கிளாஸ் எஃப் எதை பத்தி சொல்லுது? எஃப் ஆர் ஃபோர்ட்ஸ் அப்படின்னா கோட்டைகள் அப்படின்னா எது வரும்? எஸ், கல்ச்சர் ஹெரிட்டேஜ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மதிக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எஃப் சொல்லும். ஸோ ஜி ஃபார் கிரீன் என்விரான்மெண்ட். ஓகேவா? என்விரான்மெண்ட். ஹெச் பாத்தீங்க அப்படின்னா ஹியூமனிசம், மனித நேயம். ஓகே, ஐ பாத்தீங்க அப்படின்னா வயலன்ஸ், ஐ ஃபார் ஐ, டிட் ஃபார் டேட் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்ப வன்முறை கையாளக்கூடாது அப்படிங்கிறது. ஜே வந்து ஜீனியஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ். ஓகேவா? இந்த எல்லா இதுலயும் வந்து திறமைய வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் கே ஃபார் கிட்ஸ். ஓகேவா? குழந்தைகளுக்கு 6 to 14 years இருக்கக்கூடிய அவங்களோட எஜுகேஷன் பத்தி சொல்றது கே. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும் கவர் ஆகும்? மத்திய அரசு 52 to 151 இல்லையா? ஓகே, ஃபைன். சோ பிரசிடென்ட் ரிலேட்டடான ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும்? பிரசிடென்ட் 52 to 62 இல்லையா? அப்புறம் வந்து அந்த இடையில வரும் நமக்கு 72, 77 அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட் ரிலேட்டடான ஆர்டிகல். பார்லிமெண்ட் 79 to 122. அப்புறம் குடியரசுத் தலைவரோட ஆர்டினன்ஸ் பவர், கவர்னரோட ஆர்டினன்ஸ் பவர் ஆர்டிகல் 123 to 113. ஓகே, சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல். சுப்ரீம் கோர்ட் என்ன, ஹை கோர்ட் என்னங்கிறதையும் சொல்லிடுங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து 124ல இருந்து 147 வரைக்கும், ஹை கோர்ட் 214ல இருந்து 2 எஸ், அந்த சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் சேர்த்தா நமக்கு 237 வரைக்கும் வரும். மற்ற கோர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது 232 வரை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனையாவது ஆர்டிகல்? எந்த ஆர்டிகல் இருந்து இது வரை? 148 to 151. அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 76. அட்வொகேட் ஜெனரல் 65. 165. சூப்பர். ஓகே, ஸோ பிரசிடென்ட் வந்து இந்த மத்திய அரசோட நிர்வாக அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் அது 53. ஓகேவா? 53 தான் சொல்லும். குடியரசுத் தலைவரோட பதவி காலம் பத்தினது 56. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வீட்டோ பவர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? எத்தனை டைப்ஸ் ஆஃப் எந்தெந்த வீட்டோ பவர்ஸ் இவர் வந்து ஓகே, எது ஒண்ணு மட்டும் இவர் அனுபவிக்க முடியாது, இந்தியால கிடையாது? குவாலிஃபைட் வீட்டோ மட்டும் நமக்கு கிடையாது, மீதி 3 வந்து இந்தியால உண்டு. ஓகே, ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து யார் யார் ஓட் பண்ணுவாங்க? அந்த எலக்ட்ரல் காலேஜ்ல யாரெல்லாம் இருப்பாங்க? பிரசிடென்ட்டுக்கு ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த தேர்வு குழு அப்படிங்கிறது எலக்ட்ரல் காலேஜ் யாரெல்லாம் இருப்பாங்க? எஸ், நாமினேட் Lok-Sabha members, Rajya Sabha members. எஸ், எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, லோக்சபா, அதே மாதிரி எம்எல்ஏஸ் இருப்பாங்க. ஸோ எந்த யூனியன் டெரிட்டரியோஸோட மெம்பர்ஸ் இருப்பாங்க? டெல்லி அண்ட் புதுச்சேரி. ஓகேவா?
ஸோ நமக்கு அந்த எந்த எந்த அமெண்ட்மெண்ட்ல இதை ஆட் பண்ணியிருப்பாங்க, டெல்லி புதுச்சேரியும் வந்து அவங்க மெம்பர்ஸும் ஓட் பண்ணலாம் அப்படிங்கிறது. எஸ் 1992 70th கான்ஸ்டியூஷன் ஓகேவா, 70வது சட்ட திருத்தத்துல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே 71 70 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1992 ஓகேங்களா. பிரகதீஷ்ல இயர் தப்பா இருக்கும். 1992 17th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே ஸோ பிரசிடென்ட் வந்து எத்தனை பேர் அவரை வந்து வழிமொழிகிறது அந்த எத்தனை பேரு 50 பேர் ஓகேவா, 50 பேர் வந்து வழிமொழிவாங்க. ஓகே 50-50 ஓகே. ஒரு பார்லிமெண்ட் மெம்பரோட ஓட்டோட மதிப்பு எவ்வளவு? எம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு எம்பிக்கான ஓட்டோட மதிப்பு 708 ஓகேவா, 708. ஓகே பெரியார் வந்து வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு போனார் இல்லையா, சோ அவர் ஏப்ரல் 13 போயிருப்பாரு. அவரை ஃபர்ஸ்டா எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த டேட்ல? ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, திருப்பி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அரெஸ்ட் பண்ண டேட் எப்போ? சோ அந்த டேட்ல தான் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. May 22. எஸ் மே 22 ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மே 22 அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. மே 26 வந்து ராஜாஜி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்க போயிருப்பாரு. ஓகே வைக்கமுக்கு போயிருப்பாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆகுறதுக்கு எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும்? 35. ஓகே இந்த நமக்கு இப்போ ரீசெண்டா வந்து ஆளுநர் மாளிகை பேர் என்னன்னு மாத்தினாங்க? எஸ் லோக் பவன் இல்லையா, ராஜ்பவன் இருந்ததை லோக் பவன் அப்படின்னு சொல்லி மாத்தி இருப்பாங்க. பிரதமர் அலுவலகத்தை சேவா தீர்த் ஓகேவா, சேவா தீர்த் அப்படின்னு மாத்தி இருப்பாங்க. அந்த குடியரசுத் தலைவர் கார்டன் அதுக்கும் ஒரு பேர் மாத்தி இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில இருக்கக்கூடிய கார்டனுக்கு ஒரு நேம் மாத்தி இருப்பாங்க. உதயன் அம்ரிதா சம்திங் வரும். ஞாபகம் இருக்கிறதா யாருக்காவது? மாத்தினாங்களான்னு கேக்குறீங்களா? அம்ரித் உதயன் ஓகேவா, அம்ரித் உதயன் 2023ல வந்து நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சோ முகல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நேம் இருந்திருக்கும். சோ அவங்களே நம்ம ஊரை விட்டு போயிட்டாங்க இல்லையா, அதனால அவங்க வச்ச பேரையும் வந்து வெளியே அனுப்பிட்டு அம்ரித் உதயன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகே சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்டோட சேலரி இதெல்லாம் வந்து யாரு முடிவு பண்ணுவா, யாரு டிசைட் பண்றாங்க? எஸ் பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. சோ இவரை இம்பீச்மெண்ட் பண்றதுக்கான ஆர்டிகல் என்ன? 61. சிம்பிள் மெஜாரிட்டியா ஸ்பெஷல் மெஜாரிட்டியா? எஸ் 2/3 தான் இல்லையா, அப்ப வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கறதுலதான் இவரை வந்து இது பண்ண முடியும். ஆனா கண்டன தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றுவாங்க. 14 நாளைக்கு முன்னாடியே வந்து கொடுத்து எல்லாம் ஓகே பண்ணணும். ஓகே சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டன தீர்மானம் எத்தனை பேர் சைன் பண்ணுவாங்க? கண்டன தீர்மானம் 1/4 ஓகேங்களா, 1/4. ஓகே நெக்ஸ்ட்
குடியரசுத் தலைவர் வந்து சில நியமனங்களை வந்து பண்ணுவாரு. சோ அது எந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி அவர் சில நியமனங்களை எல்லாம் இப்போ பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் இந்த எஸ்சி எஸ்டி, சோ இவங்க இந்த ஆணையர்கள் எல்லாம் நியமனம் பண்ணுவாங்க. அது எந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி இவர் நியமனம் பண்றாரு? ஓகே, இதை இப்படி கேட்டா கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கைகளும் குடியரசுத் தலைவரின் பெயரால் தான் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் இது 77. ஓகேவா? சோ அந்த 77 பேஸ் பண்ணி தான் இவர் வந்து நிறைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாரு. சோ நம்ம இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்தோம்னா அவர் வந்து 75ல அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அவர் அப்பாயிண்ட் பண்றது அதே மாதிரி பாத்துட்டோம்னா இதுல தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர், முப்படைகளின் தலைமை தளபதி, சோ இந்த மாதிரி எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்றது இந்த 77 பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அட்வொகேட் ஜெனரல் எல்லாம் இருக்காங்கல்ல, சாரி அட்டார்னி ஜெனரல், சோ இவங்களோட சேலரி எல்லாம் டிசைட் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஓகேவா? பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவாரு. ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹேகர் சிங் கேஸ் எந்த வருஷம்? ஹேகர் சிங் கேஸ் 88. ஓகேவா? 88. சோ பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் என்ன? மன்னிப்பளிக்கும் அதிகாரம் 72. ஓகே, 72. சோ அதோட ரிலேட் ஆகி வர்ற கேஸ் தான் ஹேகர் சிங் கேஸ் 1988. சோ பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க இல்லையா? சோ எந்த ஆர்டிகல்? 143. சோ அவங்க அப்படி கொடுக்குற அட்வைஸ் வந்து பிரசிடென்ட் வந்து கட்டுப்படுத்துமா படுத்தாதா? கட்டுப்படுத்தாது. ஓகேவா? ஃபைன். சோ இப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து எந்த ஆர்டிகல் அவங்களோட உச்சபட்ச அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடியது? 142. ஓகேவா? சோ எந்த ஆர்டிகல் வந்து குடியரசுத் தலைவரோட டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு மினிமம் 5 மெம்பர்ஸ் அடங்கின ஒரு குழு வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க? எஸ், 145. ஓகே, சோ நமக்கு ரீசெண்டா பிரசிடென்ட் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டாங்க? ஆர்டிகல் 143 பேஸ் பண்ணி 14 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து என்ன சொன்னாங்க ஆக்சுவலா? ஐ மீன் அந்த கால வரையறை இருக்குன்னு சொன்னாங்களா இல்லன்னு சொன்னாங்களா? நோ லிமிட். ஓகேவா? நோ லிமிட் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது நமக்கு 2 பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த பிரசிடென்ட் யூஸ் பண்ணாங்க அப்சல்யூட் வீட்டோவை? முழுமையான நிறுத்தி வைப்பு வெங்கட்ராமன். ஓகே, இன்னொருத்தர் யாரு? ஃபர்ஸ்ட் யாரு இருந்தாங்க பிரசிடென்டா? எஸ், ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் வந்து அந்த பெப்சு ஒதுக்கீடு மசோதால வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. வெங்கட்ராமன் பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிஸோட சேலரி, அவங்களோட ரிட்டையர்மெண்ட், அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து நிறுத்தி வச்சிருப்பாரு. ஓகே, 1991, அவரு 1954. சோ ராஜேந்திர பிரசாத், வெங்கட்ராமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் என்ன? ட்ரிபிள் 1. கவர்னருக்கு கவர்னரோட வீட்டோ பவர் ஆர்டிகல் 200. ஓகேவா? 200. சோ கவர்னர் வந்து பிரசிடென்டோட விருப்பத்துக்கு வந்து அந்த சில பில்ஸ் அனுப்பும் போது பிரசிடென்ட்டுக்குள்ள அந்த பவர்ஸ் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன? 201. ஓகேவா? 111, 200, 201 மூணையும் ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பண மசோதா அப்படிங்கறத வந்து பிரசிடென்ட் திருப்பி அனுப்ப முடியுமா? பிரசிடென்ட் ஆகட்டும், கவர்னர் ஆகட்டும்.
திருப்பி அனுப்ப முடியாது. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து அவங்களோட ஒப்புதல் வாங்கி தான் அந்த மசோதாவே தாக்கல் பண்ணுவாங்க. அதனால இவங்க ஓகே பண்ணி அனுப்புனா கண்டிப்பா அவர் ஓகே பண்ணி அனுப்பிதான் ஆகணும். அதுதான் அதுக்கான பாயிண்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சஸ்பென்சிவ் வீட்டோவை யூஸ் பண்ண பிரசிடென்ட் யாரு? சஸ்பென்சிவ் வீட்டோ. அப்சல்யூட் வீட்டோ வந்து 2 பேர் பார்த்தோம். எஸ், ஏபிஜே. ஓகேவா? நம்ம அப்துல் கலாம் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்துல் கலாம் அவங்க பர்த்டே வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? மாணவர்கள் தினம். எஸ், ஸ்டூடெண்ட்ஸ் டே. ஓகேவா? மாணவர்கள் தினமா செலிப்ரேட் பண்றோம். ஓகே. சோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கு குடியரசுத் தலைவர் வந்து அவங்க ஒப்புதலை கொடுக்கணும், அது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஏதாவது கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பிரசிடென்டோட ஒப்புதல் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. எஸ், 24th அமெண்ட்மெண்ட் 1971. ஓகேவா? 24வது சட்ட திருத்தம் 1971 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கூப்பர் கேஸ், வத்வா கேஸ் ரெண்டும் எதோட ரிலேட்டட் இருந்தது? கூப்பர் கேஸ் அண்ட் வத்வா கேஸ். கூப்பர் 1970, வத்வா 1987. எஸ், ஆர்டினன்ஸ். ஓகேயா? ஆர்டினன்ஸ் ரிலேட்டட் ஆனதான் இந்த 2 கேஸும். ஓகே. பிரசிடென்டோட ஆர்டர் யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம் வரிசையா. யார் சொல்ல போறீங்க? மதி சொல்வியா? ஐயோ, சரி, அப்ப யார் சொல்றீங்க? சீக்கிரம் 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 வரிசையா சொல்லுங்க, தெரியாட்டி எடுத்து தரேன். ஓகே, ராஜேந்திர பிரசாத். ஷார்ட்டா சொல்லுங்க போதும், நான் ஃபுல்லா ரீட் பண்றேன். ராதாகிருஷ்ணன். ஜாகிர் ஹுசேன். ஓகே. கிரி. ஓகே. ஃபக்ருதீன் அலி அகமது. கிரிக்கு அப்புறம் ஃபக்ருதீன் அலி அகமது வருவாரு. அதுக்கப்புறம் ஓகே, இதயத்துல்லா வந்து இடையில வருவாரு. ஓகே, அந்த டெம்பரவரி எல்லாம் விட்டுருங்க, மெயினா இருக்கிறவங்கள மட்டும் சொல்லுங்க. ஓகே, நீலம். 6வது வந்து நீலம் வருவாரு. ஓகே, நெக்ஸ்ட் நீலம்க்கு அப்புறம் யாரு? ஜெயில் சிங், கியானி ஜெயில் சிங். ஓகேவா? வெங்கட் ரமண சங்கர நாராயணா வருவாங்க அடுத்தது. அப்புறம் வந்து ஏபிஜே, பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு. ஓகேவா? சோ இது மறக்காது. ஆக்சுவலா ஈஸியா வந்து ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்பேன், பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. சோ ராஜாவும் ராதாவும் சேர்ந்து, ஓகேவா, ராஜாவும் ராதாவும் சேர்ந்து உசேன் பாய் வீட்டுக்கு வந்து கறி சாப்பிட போனாங்க. சோ அப்ப வந்து அவங்க கறியை பார்த்துட்டு பக்குன்னு ஆயிரும். ஏன்னு பார்த்தா அந்த கறி வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா? நீல கலர்ல இருக்கும். சோ எனக்கே விஷம் கலக்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. சோ ஜெயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ரொம்ப நாள் இருந்தனால வெங்கட் ரமண சங்கர நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை கூப்பிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அப்துல் கலாம் வருவாரு. சோ அப்துல் கலாம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஆர்டர் வந்து உங்களுக்கே தெரியும். பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு. ஓகேவா? சோ எனி ஆர்டர் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ இருக்கும் நம்ம சேனல்ல பாத்துக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் திரௌபதி முர்மு எத்தனையாவது பிரசிடென்ட்? 15th 16th? ஸோ ஆக்சுவலா ராஜேந்திர பிரசாத் வந்து 2 times இருப்பாரு. அதை எடுத்தீங்க அப்படின்னா 16 வருவாரு. இல்ல அதை வந்து ஒரே லென்த்தா எடுத்தீங்க அப்படின்னா திரௌபதி முர்மு 15 வருவாங்க. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மை பிரசிடென்ஷியல் இயர்ஸ் அப்படிங்கிற புக் யார் எழுதுனது? வெங்கட் ராமன். ஓகேவா? அவர் தான் எழுதியிருப்பாரு.
மிகவும் வயதான குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாலும் இவர்தான். சோ இளம் வயதில் குடியரசுத் தலைவரானவர் யாரு? நீலம். ஓகேவா? சோ அவர்தான் வந்து இந்த சபாநாயகராக பணியாற்றினதுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவரான முதல் நபரும் அவர்தான். அன்அப்போஸ்ட் கேண்டிடேட்டா செலக்ட் ஆனதும் அவர்தான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதல் தலித் குடியரசுத் தலைவர் யாரு? முதல் தலித் குடியரசுத் தலைவர் நாராயணன். எஸ், நாராயணன் தான். செகண்ட் வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள். சோ நமக்கு வந்து அந்த சாந்தல் இனத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? முர்மு. ஓகேவா? முர்மு அவர்கள். வேற இதுல இம்பார்ட்டன்ட் வந்து அவ்வளவுதான். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட். சோ வைஸ் பிரசிடென்ட் வந்து இம்பீச்மெண்ட் ஆர்டிகல் என்ன? வைஸ் பிரசிடென்ட் 67ல பி. ஓகேவா? 67ல பி. 69 வந்து துணை குடியரசுத் தலைவரோட உறுதிமொழி பத்தி சொல்லக்கூடியது. 67ல பி தான் நமக்கு அந்த இம்பீச்மெண்ட் பத்தி சொல்லும். இந்த ரிசைனேஷன் பத்தி 67ல ஏ சொல்லும். ஓகேவா? ஏன்னா ஜெகதீப் தன்கர் வந்து ரிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ 67 ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப யார் வைஸ் பிரசிடென்டா இருக்காங்க? சிபிஆர். ஓகேவா? சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ அவர் தான் இப்போ வைஸ் பிரசிடென்ட். ஸோ இங்கதான் ஃபுல்லா வந்து தமிழ்நாட்டில் தான் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? இங்க உள்ளவர் தான். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியில் மாநிலங்களவை தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் இது. வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனா இருப்பாங்க ராஜ்யசபாக்கு அப்படின்னு 2 ஆர்டிக்கல் சொல்லுவோம். எந்தெந்த ஆர்டிக்கல்? 64 ஒன்று, இன்னொன்னு இன்னும் ஒன்று 89. ஓகேவா? 64ம் 89ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வைஸ் பிரசிடென்ட வந்து நமக்கு பார்த்தோம்னா ரகசிய வாக்கெடுப்பு மூலமா தான் செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? இவரையுமே வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த முறை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரெண்டு ராஜ்யசபா லோக்சபால உள்ளவங்க கூடி உட்காந்து ஜாயிண்ட் மீட்டிங் அந்த கூட்டம் கூட்டி அதுல இருந்து வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதை மாத்திட்டு இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கறது எப்போ ஆட் பண்ணிருப்பாங்க? கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். எழுதினீங்களா? லெவன்த் அமெண்ட்மெண்ட் 1961. ஓகேவா? 11வது சட்ட திருத்தம் 1961ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளரை எத்தனை பேர் முன்மொழியணும், எத்தனை பேர் வழிமொழியணும்? 20. ஓகேவா? 20 மெம்பர்ஸ். ஓகே. சோ இவங்க வந்து எந்த பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க அந்த 15,000? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ நமக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற ஒண்ணு வந்திருக்கும். அந்த கான்செப்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? எந்த இயர் கொண்டு வந்தாங்க? எப்போ அதை கேன்சல் பண்ணாங்க? 2018ல கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கேன்சல் பண்ணாங்க? எஸ், 2024ல வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்து எந்த பேங்க்ல மட்டும்தான் அப்ளிகபிள்? எஸ், எஸ்பிஐல மட்டும்தான் அப்ளிகபிள். மினிமம் எவ்வளவு அமௌண்ட்? அந்த செக் கொடுப்பாங்க 1000. ஓகேவா? 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். பட் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, ஃபைன். ஸோ கேஸ்டிங் ஓட் ஆர்டிக்கல் என்ன? கேஸ்டிங் ஓட் முடிவு வாக்கு 100 இல்லையா? ஓகே. வைஸ் பிரசிடென்ட்
ஓகே. பிரசிடெண்டா இருந்து வைஸ் பிரசிடென்ட் ஆனவங்க எத்தனை பேரு? பிரசிடெண்டா இருந்து வைஸ் பிரசிடெண்டா 6 பேர். யார் யாரு? ராதாகிருஷ்ணன், அப்புறம் வெங்கட்ராமன். சோ வெங்கட்ராமன், சங்கர நாராயணா 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க வரிசையா. சோ மீதி 3 பேர் வந்து ராதாகிருஷ்ணன், உசேன், கிரி. ஓகேவா? ராதாகிருஷ்ணன், உசேன், ஜாகிர் உசேன், விவி கிரி. மீதி 3 பேர் வந்து சங்கர நாராயண சாரி வெங்கட்ரமண சங்கர நாராயணா. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல் என்ன? பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்றது 75. ஓகேவா? எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு பிரசிடென்ட் ஆர்டிகல் என்ன? 74. ஓகே. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டு பொறுப்பு, அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு 75ல சி. 75ல பி என்ன சொல்லும்? பி. குடியரசுத் தலைவர் விரும்புற வரைக்கும் எஸ், குடியரசுத் தலைவர் விரும்புற வரைக்கும் அவங்க இருந்துக்கலாம் அப்படிங்கிறது பி. ஓகேவா? பிளஷர், பி ஃபார் பிளஷர். ஓகே. நமக்கு வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட கவுண்ட் எவ்வளவு பர்சன்டேஜுக்கு மேல போக கூடாது? 15%. சோ இது எந்த ஆர்டிக்கல்? 91st 2003 அமெண்ட்மெண்ட் எந்த ஆர்டிக்கல் ஆட் பண்ணிருப்பாங்க? 75ல 1 அக்கா. எஸ், கரெக்ட். 75ல 1A. ஓகேவா? சோ அப்ப இங்க 75ல 1Aனா ஸ்டேட்ல 15%க்கு மேல மினிஸ்டர்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்ற ஆர்டிக்கல் அது. இங்க 75 164. எஸ், 164ல 1A. ஓகேவா? சோ நம்ம வந்து நேத்து பார்த்திருப்போம், சபாநாயகரை பத்தி ஒருத்தர் வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாரு, நேரு சொல்லியிருப்பாரு அப்படின்னு. பிரைம் மினிஸ்டரை பத்தி ஒருத்தர் வந்து இவர்தான் அடிப்படை தூண் அப்படின்னு எல்லாம் சொன்னது யாரு? மார்லே. ஓகேவா? மார்லே வந்து சொல்லியிருக்காரு. டியூட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர்டிகல், பிரதமரின் கடமைகள் 78. ஓகே, 78. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோ இப்ப எத்தனையாவது பிரசிடென்ட் இருக்கிறாரு? சரி, நம்ம பிரைம் மினிஸ்டர் எத்தனையாவது பிரைம் மினிஸ்டர்? மோடிஜி. 14 ஆமா, 14. ஆக்சுவலா அப்போ வந்தாரு. இப்ப 14, 15, 16 எல்லாமே அவர் தான். ஓகேவா? சோ இப்ப எத்தனையாவது லோக்சபா? 18. ஓகேவா? இங்க வந்து நமக்கு 16வது சட்டமன்றம், அங்க 18வது லோக்சபா. ஓகே. மிக குறுகிய நாட்கள் பதவியில் இருந்த பிரதமர் யாரு? கம்மியான டேஸ். அவரு கண்டினியூவா இருந்ததை பொறுத்து இவரை சொல்லுவாங்க. யாரு? சரண் சிங் அக்கா. சரண் சிங் இல்ல. சோ இவர்தான் வந்து ஒரு ஓட்ல அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல தோத்து போவாரு. ஒரு ஓட்டில் தோற்றவர் இல்ல. வாஜ்பாயா? எஸ், வாஜ்பாய். வாஜ்பாய். அவரேதான். அப்ப மத்தவங்க எல்லாம் நல்ல மனிதரான்னு கேட்காதீங்க.
ஸோ இவர் வந்து ரொம்ப நல்லவராமா. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 11வது பிரதமர் யாரு? 11 தேவகவுடா. தேவகவுடா. ஓகே. ஸோ தேவகவுடாக்கு அப்புறம் யார் இருந்திருப்பாங்க? ஐகே குஜ்ரால். ஐகே குஜ்ரால் வந்து இருந்திருப்பாரு. ஓகே. ஸோ எல்பிஜி எந்த பிரைம் மினிஸ்டர் பீரியட்ல வந்துச்சு? நரசிம்மராவ். ஓகேவா? ஜெய் சவான் ஜெய் கிசான் யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. ஜெய் சவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் யாரு? வாஜ்பாய். மோடி என்ன சொல்லியிருப்பாரு? ஜெய் சவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் ஜெய் அனுசந்தன் இல்லையா? சோ அது வந்து மோடி சொன்னார். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த குட் கவர்னன்ஸ் டே எப்போ? நல்லாட்சி தினம் டிசம்பர் 25. ஃபார்மர்ஸ் டே? ஃபார்மர்ஸ் டே விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. ஓகே. ஸோ அது வந்து சரண் சிங்கோட பர்த்டே. ஸோ நல்லாட்சி தினம் வந்து வாஜ்பாய் அவர்களோட பர்த்டே. நமக்கு வந்து இந்த 19 ஓகே 2 இயர்ல வந்து பொக்ரான் அணுக்கரு அந்த இது வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அணுசோதனை. ஸோ எந்தெந்த இயர்ஸ்? 98 ஒன்று, இன்னொன்று ஃபர்ஸ்ட் 74. ஓகேவா? 1974, 1998. 1974ல அதோட பேர் என்ன? 1998 May 11 இதோட பேர் என்ன? ஸ்மைலிங் புத்தா வந்து 74. 98 சக்தி. ஓகேவா? குட். ஸோ இந்த லாஸ்டா துணை பிரதமரா இருந்தவர் யாரு? டெபியூட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். பிஜேபியோட மூத்த தலைவர். அத்வானி அக்கா. எஸ், அவரே தான். எல்கே அத்வானி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய சேவா தீர்த், ஸோ அது வந்து எப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் நேம் சேஞ்ச் பண்ணாங்க? 1977. யாரு பீரியடு? மொராஜி தேசாய். ஓகேவா? ஓகே. ஸோ 3 டைப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. கேபினெட், அதுக்கப்புறம் ராஜாங்க மினிஸ்டர், இன்னொன்று வந்து அந்த டெபியூட்டி மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுல வந்து யாரு வந்து தன்னிச்சையா செயல்பட முடியாது, கேபினெட் மீட்டிங்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது? ஆக்சுவலா ராஜாங்க அமைச்சர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, அவங்கள கூப்பிட்டா பண்ணிக்கலாம். எஸ், டெபியூட்டி அந்த துணை அமைச்சர்கள் தான் வந்து அவங்கள கூப்பிடவும் மாட்டாங்க, அவங்க பார்ட்டிசிபேட்டும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இவங்க தான் வந்து தன்னிச்சையா செயல்பட முடியாது, மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் வந்து செய்ய முடியும். ஸோ போர்ட்போலியோ அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு? வைஸ்ராய். போர்ட்போலியோ எந்த ஆக்ட் படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க? கானிங். அப்ப எந்த ஆக்ட்? எந்த கவுன்சில் ஆக்ட்? 1861. ஓகேங்களா? எஸ், 1861 கவுன்சில் ஆக்ட் படிதான் போர்ட்போலியோ அந்த சிஸ்டம் அப்படிங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுலதான் அந்த 3 பேர் வருவாங்க இல்லையா? அந்த தினாகர், நேத்து பார்த்திருப்போமே பாட்டியாலா அரசர், ஸோ அவங்க 3 பேர் வருவாங்க. ஓகே. இந்த கிச்சன் கேபினெட், அதுக்கப்புறம் நிழல் அமைச்சரவை, ஷேடோ கேபினெட், இதெல்லாம் எங்க இருந்து எடுத்தோம் நம்ம? யூகே. ஓகேவா? இங்கிலாந்துல இருந்து எடுத்திருப்போம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியால ஃபர்ஸ்டா அட்டார்னி ஜெனரலா இருந்தவர் யாரு? 1950 to 63 வரைக்கும் இவர் தான் இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்ப யார் அட்டார்னி ஜெனரல்? இப்ப யாரு? வெங்கட்ரமணி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எம்சி சேட்டல்வட். ஓகேவா? எம்சி சேட்டல்வட் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் சட்ட ஆணையர் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் பீரியட்ல யாரு ஃபர்ஸ்டா போட்டிருப்பாங்க? 1834ல ஒருத்தர் வந்திருப்பாரு, மெக்காலே. ஓகேவா? டிபி மெக்காலே. ஓகே. ஸோ தமிழ்நாட்டோட அட்வொகேட் ஜெனரலா இப்ப யாரு இருக்காங்க? பிஎஸ் ராமன். எஸ், சூப்பர். பிஎஸ் ராமன் இருக்காரு. ஃபர்ஸ்டா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு தமிழரை வந்து தலைவரா நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர் யாரு? இவர் பேரும் அப்படிதான் வரும். எஸ், ராமசுப்ரமணியம். ஓகேவா? ராமசுப்ரமணியம், வே ராமசுப்ரமணியம். சோ நம்ம ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யாரு தலைவர் இப்போ? மணிக்குமார். சூப்பர் சூப்பர், மணிக்குமார். ஓகேவா? அவர் தான். இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற ஆர்டிக்கல் அது. டபுள் எயிட். ஓகே, சூப்பர். டபுள் எயிட் ராமகிருஷ்ணன். ஃபைன். ஸோ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எப்போ ஆட் பண்ணாங்க? நைன்டீன் 66ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் சிட்டிங் எப்ப நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் சிட்டிங் எப்ப நடந்தது? 60. ஓகேங்களா? 60ல நடந்திருக்கும். டவுரி ஆக்ட், அந்த 60 அதுதான் வந்து டவுரி ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிஓஐக்யூல வந்து 60 தான் கொடுத்துருக்காங்க, 61 இல்ல ஆப்ஷன்ல. ஓகே. மாநில சட்டமன்ற மேலவையோட உறுப்பினர் எண்ணிக்கைய டிசைட் பண்றது யாரு? எம்எல்சி இருக்காங்க இல்லையா? சோ அவங்களோட கவுண்ட் வந்து டிசைட் பண்றது யாரு? இல்ல, பார்லிமெண்ட். ஓகேவா? பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த இது வந்து இவங்க கொடுப்பாங்க, அந்த தீர்மானம் ஏதோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து கொடுப்பாங்க, அதை ஃபைனலைஸ் பண்றது வந்து பார்லிமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்ற சலுகைகள், பார்லிமெண்ட்லி ப்ரிவிலேஜஸ் பத்தி சொல்ற ஆர்டிகல் இது நேத்தே சொல்லியிருப்பேன். பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ், அந்த 40 days முன்னாடி அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எஸ், 105. ஓகேவா? 105வது ஆர்டிகல். ஓகே. சோ இந்த பட்ஜெட் மேக் பண்றது யார் யாரு சேர்ந்து மேக் பண்றாங்கன்னு தெரியுமா? எந்தெந்த மினிஸ்ட்ரிஸ்? ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு அமைப்பு. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் 2015ல ஒன்னு ஆரம்பிச்சாங்க. என்ன ஆரம்பிச்சாங்க? 2015 Jan 1. நிதி ஆயோக். எஸ், நிதி ஆயோக். ஓகே. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 148ஓட ரிலேட் ஆனது யாரு? சிஏஜி. ஓகேவா? இவங்க 3 பேருமே வந்து பட்ஜெட் தயாரிப்புல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, நிதி ஆயோக், சிஏஜி. நமக்கு வந்து ஃபினான்ஸ் கமிஷன் மட்டும் வராது, நிதி ஆணையம். ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் என்ன? 280. இப்போ யாரு, எத்தனையாவது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு?
16 யாரு தலைவர்? அரவிந்த் பனாரி. அரவிந்த் பணக்காரியா? 15th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் யாரு? என்.கே. சிங். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் கேசி நியோகி. கே.சி. நியோகி. ஃபோர்த் ராஜமன்னார். ராஜமன்னார். தியாகி நேரு. 10th வந்து பந்த் இல்லையா? 10th பந்த் இல்லையா? பந்த். ஓகே. 12th யாரு? விஜய். ரகுராம் ராஜன். ஓகே. 12th வந்து ரகுராம் ராஜன் வருவார். ஸோ அந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். ஓகேவா? ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி சொல்றோம். ஆர்டிக்கல் என்ன? ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் 280ல வந்து 3. ஓகேவா? 275 வந்து மானியம் பத்தி பேசக்கூடியது, சப்சிடி. 280ல 3 தான் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பேசக்கூடியது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, முதலாவது மக்களவை வந்து எப்போது கலைக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் லோக்சபா வந்து எப்ப டிசால்வ் பண்ணாங்க? 1957. 4 ஆப்ஷன்லயுமே 1957 தான் இருக்கு. 26 ஜான்வரியா, 4 ஏப்ரலா, 15 ஆகஸ்டா, 2 அக்டோபரா? 4th April. 4th ஏப்ரல். ஓகே, 4th ஏப்ரல். சோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டா மாநிலங்களவை அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? ராஜ்யசபா. 1950. எஸ், 1950. எஸ், ஏப்ரல் 3. ஓகேங்களா? சூப்பர். ஸோ 1952 ஏப்ரல் 3. ஸோ நமக்கு இங்க இல்ல, ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடந்துச்சு? செஷன் ஏப்ரல் 13. ஓகேவா? அங்க ஏப்ரல் 13, இங்க தமிழ்நாட்டுல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து மே 13 நடந்திருக்கும். ஓகே. சோ நமக்கு வந்து மாநிலங்களவை அப்படிங்கிற பெயர் வந்து எப்போ கொடுத்தாங்க? எந்த இயர்? ஃபர்ஸ்ட் வந்து மேலவை அப்படிங்கிறது இருக்கும். எஸ், 1954 ஆகஸ்ட் 23. ஓகேவா? ஆகஸ்ட் 23, 1954ல. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்க கொண்டு வருவாங்க? லோக்சபா. ராஜ்யசபால கொண்டு வர முடியாது, ஏன்னா அது வந்து பெர்மனன்ட் பாடி. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சோ இப்போ இருக்கிற புது பார்லிமெண்ட் பில்டிங் என்ன ஷேப்ல இருக்கு? பென்டகன். ஓகே, பென்டகன் ஷேப். ஓகே. லோக்சபா என்ன ஷேப்ல இருக்கு? ராஜ்யசபா என்ன ஷேப்ல இருக்கு? லோக்சபா பீகாக், ராஜ்யசபா லோட்டஸ். எஸ், லோக்சபா பீகாக், ராஜ்யசபா லோட்டஸ். சோ புதுசா பிரிக்ஸுக்கு வந்து ஒரு புது சிம்பிள் ஒன்னு விட்டுருக்காங்கல்ல, லோகோ. சோ அது என்னது? லோட்டஸ் தான். ஓகேவா? சோ நடுவுல என்ன இருக்கும்? அந்த லோட்டஸ் பெட்டல்ஸ் வந்து என்ன ஷேப்ல இருக்கு நடுவுல? ஹேண்ட். நமஸ்தே. ஓகேவா? வணக்கம் சொல்ற மாதிரி இருக்கும். சோ பிரிக்ஸ்ல வந்து இப்போ எத்தனையாவது பிரிக்ஸ் சமிட் நடக்க போகுது? 18th. ஓகே, 18. ஓகே. சோ எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க பிரிக்ஸ்ல? ஐ மீன் மெம்பர் கண்ட்ரீஸ் 10. லாஸ்ட் யார் ஆட் ஆனாங்க? 10. லாஸ்டா யாரு ஆட் ஆனாங்க? இந்தோனேஷியா. ஓகே. சோ சவுத் ஆப்பிரிக்கா எப்ப ஆட் ஆனாங்க? 2010. ஓகே. சோ இந்த நம்ம புதிய பாராளுமன்ற கட்டடம் யாரு டிசைன் பண்ணது யாரு? பீமல் பட்டேல்.
பீமெல் பட்டேல். ஓகேவா? பழசு பழசு யாரு டிசைன் பண்ணா? எட்வர்ட் பெக்கர். விட்டிஸ். எஸ். எட்வர்ட் ப்ளூ. அந்த பெக்கர் அவரும் சேர்ந்து பண்ணாரு. ஓகே ஃபைன். சோ லோக்சபா எப்போ உருவாக்கப்பட்டது? லோக்சபா 1952 ஏப்ரல் 17. ஓகேவா? இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் 1952 மே 13ல நடந்திருக்கும். 54ல வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான ஏஜ் லிமிட் என்ன? 25. ஓகேவா? இந்த மக்களவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அவங்க மேல இருக்கிற அந்த குற்ற வழக்குல எத்தனை வருஷத்துக்கு மேல தண்டனை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? 2 years. சோ இப்ப புதுசா ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க இல்லையா? சோ அந்த மசோதால எவ்வளவு டேஸ் வந்து கண்டினியூஸா அந்த ஜெயில இருந்தா இது பண்ண முடியாது? 30 days. ஓகேவா? பிஎம்ஆ இருந்தாலும் சரி, சிஎம்ஆ இருந்தாலும் சரி, 30 நாள் கண்டினியூஸா ஜெயில இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால திருப்பி அந்த பதவி கன்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. சோ நமக்கு வந்து இந்த எம்பிக்களோட பேச்ச வந்து திருப்பி அவங்க என்ன லாங்குவேஜ்ல பேசினாலும் நமக்கு என்ன இப்ப வந்து ஒருத்தங்க ஹிந்தியில பேசுறாங்க, நம்ம போய் அங்க உட்காந்துட்டு இருக்கோம், நமக்கு தமிழ்ல கேட்கணும் அப்படின்னா ஒரு ஏஐ வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன? எஸ், பாஷினி. ஓகே, பாஷினி யூஸ் பண்ணி கேட்கலாம். சோ ஃபர்ஸ்டா மக்களவை சபாநாயகரா இருந்தவர் யாரு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்? எஸ், ஜிவி மாவ்லங்கர். ஓகேவா? நமக்கு வந்து இது ஃபர்ஸ்டா அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற பேர்ல இருந்தாங்கல்ல இந்த ஸ்பீக்கர், அது வந்து எப்போ, எந்த இயர்? 1921. ஓகேவா? ஃப்ரெட்ரிக் ஒயிட்ட வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே ஃபைன். மிக குறுகிய காலம் சபாநாயகரா இருந்தவர் யாரு? பகத். ஓகே, பகத் இருந்திருப்பாரு. 2 மக்களவையில வந்து முழு காலம் சபாநாயகராக இருந்தது யாரு? பல்ராம் ஜாக்கர். ஓகேங்களா? பல்ராம் ஜாக்கர் இருந்திருப்பாரு. குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்த ஒரே ஒரு மக்களவை சபாநாயகர் யாரு? பார்த்ததுதான், நீலம். ஓகேவா? நீலம். முதல் இந்திய சபாநாயகர் யாரு? 1925ல ஒருத்தர் இருந்திருப்பாரு. இந்தியர். எஸ், வித்தல் பாய் பட்டேல். ஓகே. சோ இந்தியாவோட முதல் துணை சபாநாயகர் யாரு? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் யாரு? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யாரு? பிஃபோர் வந்து சச்சிதானந்த சின்ஹா, ஆஃப்டர் வந்து அனந்த சயனம். ஓகே, அனந்த சயனம் ஐயங்கார். அதிக மக்களவை தொகுதிகள் கொண்ட மாநிலம் எது? லோக்சபா தொகுதி அதிகமா இங்க இருக்கு, யூபி. ஓகேவா? 80 இருக்கும். ஓகே. சோ இதோட இருக்கட்டு, மீதி வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே.